வந்தவங்க எல்லாருமே ஏன் இதில் தோற்று போகிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் யாரும் இதை வியாபாரமாக எடுத்து பண்ணுறது இல்லைங்க. இந்த வியாபாரத்துக்குள்ளே வரும்போது வியாபாரமாக நினச்சி வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களே அறியாமல் அடிக்ட் ஆகிடுறாங்க. வாரத்தில் 2 நாள் 3 நாள் வந்துங்க மார்க்கெட் டைரக்ஷன் இருக்கும். ஒரு சைடு அப்பில் போகும், ஒரு சைடு வருங்க. இப்போது அப்பில் போகிற அன்றைக்கி இவங்க ப்ராஃபிட் பண்ணிவிடுவாங்க. ஒரு 2 நாள் ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், 3 நாள் நஷ்டப்படுறாங்க. சம்பாதிக்கும் போது ஹாப்பியாக இருக்குங்க, ஏன்னா அன்றைக்கி மார்க்கெட் டைரக்ஷன் கரெக்டாக இருக்குங்க. மறுநாள் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விடுறாங்க. எல்லா இன்ட்ராடே ட்ரேடரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு 1000 ரூபாய் வந்தால் போதுங்கன்னு வருவாங்க. 1000 ரூபாய் வந்தால் போதும்னா ஒருத்தர் சொல்கிறாருன்னா, அப்போது அவர் 1000 ரூபாய்க்கு உண்டான ஆளுன்றதை அவர் முதல் முடிவு பண்ணிடணும். ஒருத்தர் எனக்கு ஒரு நாளைக்கு 50,000 வேணும்னா அந்த 50,000க்கு உண்டான தகுதிக்குள்ளே வருங்க. 1 லட்சம் வேணும்னா அந்த அளவுக்கு அந்த லிமிட் அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எனக்கு 1000 ரூபாய் வேணும்னு நினச்சி வர்றவர் 10,000 ரூபாய் லாஸ் பண்ணுறாருங்க. வணக்கம். இன்ட்ராடே பற்றி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் வந்து, சார் இன்ட்ராடேனாலே போய் சார், இன்ட்ராடேயில் என்ன சார் பண்ண முடியும், இன்ட்ராடேயில் ஒன்றுமே பண்ண முடியாது சார், ஸ்டாக் மார்க்கெட்டே போய் சார், அது ஒரு சூதாட்டம் சார், சிலம்பாட்டம் சார்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் என்னென்னா, இன்ட்ராடே ஸ்டாக் மார்க்கெட்ன்றது வந்து டிகேட்ஸ் அண்ட் டிகேட்ஸாக இருக்குது. இவ்வளோ பேர் அதை பண்ணிகிட்ருக்காங்க. க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் ரெவென்யூஸ் அதுக்குள்ளே போயிட்டுருக்கும் போது, அது செபின்ற ஒரு போர்டு வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் தெர் இஸ் ரெகுலேஷன், தேர் ஆர் திங்ஸ் விச் இஸ் அரவுண்ட் இன்ட்ராடேன்னும் போது அது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்கே பொய்யா இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். அந்த பொய்யா இருக்கிறது என்னென்னா, இதில் ஈஸியாக பணம் பண்ணிடலாம், இதுக்குள்ளே வந்தாலே நம்ம வந்து இப்படி போட்டு அப்படி எடுத்துடலாம், 1 ரூபா போட்டால் 100 ரூபா வந்துடும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே பொய். அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இங்கே கேம்பிளிங். ஃபார் எக்ஸாம்பிள், 100 ரூபா போட்டு 10 ரூபா வரணும்னு நினைக்கிறது வந்து பிஸ்னஸ். ஆனால் 100 ரூபா போட்டு எனக்கு 1000 ரூபாய் வரணும்னு நினச்சா அது கேம்பிளிங். ஸோ அதுதான் வந்து பொய்ன்னு நான் பார்க்குறேன். இன்ட்ராடேவுமே வந்து இட்ஸ் லைக் அன் அதர் பிஸ்னஸ் தான். ஸோ அதை ப்ராப்பராக டிசிப்ளினாக பண்ணால் அது கொடுக்குற ரிசல்ட்ஸ் மாதிரி எதுவுமே கிடையாது. அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது. ஸோ அதனால் நான் என்ன வேணால் நினைக்கலாம் இன்ட்ராடே பற்றி, அந்த நண்பர் என்ன வேணால் நினைக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே.